ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. வைபர் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் IPO பிப்ரவரி 13 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் மேனுஃபேக்சராக இருக்காங்க. ஜிண்டால் பைப்ஸ் கூட கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. 6 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இப்போ தான் ரெனியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 6 இயர்ஸ் இவர்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. இவர்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டீல் பைப்ஸை பார்த்தீங்கன்னா ஜிண்டால் பைப்ஸ், அதாவது ஜிண்டால் ஸ்டார் அப்படின்ற பிராண்ட் நேமில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய ரெவன்யூ வைஸும் பார்க்குறப்ப டாப் லைன் பாட்டம் லைன் எல்லாமே நல்ல சூப்பராக தான் க்ரோ ஆகியிருக்கு. கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே தான். இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கும் மேலே இவர்கள் இருக்காங்க. மேனுஃபேக்சராக இருக்காங்க, எக்ஸ்போர்ட்டர் அண்ட் சப்ளையராகவும் இருக்காங்க. இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 72 கோடி தான். ரொம்ப சின்ன இஷ்யூ சைஸு, T2D IPO. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும், அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் IPO 16.8 வருது PE மல்டிபிள். ஸோ வேல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரைஸ் டு புக்கும் பார்த்தீங்கன்னா 2.11 இருக்குது, ஓகே தான். ரெவன்யூ வைஸும் ப்ராஃபிட் வைஸும் ஓகே. கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்டீல் கம்பெனி அப்படின்னாலே கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தான். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இவர்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ராமா ஸ்டீல், குட்லக் இந்தியா, ஹைடெக் பைப்ஸ், APL அப்பல்லோ, ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இவர்களுடைய வேல்யூஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன கம்பெனியோட வேல்யூஷன் அப்படின்றது ஓகேவாக இருக்குது. இஷ்யூ சைஸ் ரொம்ப சின்ன இஷ்யூ சைஸு, T2D IPO. ஸோ அதனால் டீட்டெயில்டு வீடியோ நான் மேக் பண்ணல. அதுவும் இல்லாமல் IPO இப்போ ஓப்பனும் ஆகிடுச்சு அப்படின்றனால ரொம்ப ஷார்ட் அனாலிசிஸாக தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேல்யூஷன் வைஸ் ஓகே அப்படின்றனால நான் இந்த IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். நீங்கள் இந்த IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரிஜிஸ்ட்ரார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க IPO பற்றிய அப்டேட்ஸ்க்காக. நன்றி, வணக்கம்.